ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு க்ளீனிங் டிப்ஸ். இது வந்துட்டு என்னோடய நார்மல் கடாய் தான். எப்போவுமே நான் சமைக்கிற வீடியோலலாம் நான் இதில் அதிகமாக பொரியல் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்குலாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஆயில் க்ரீஸியாக இருந்துச்சு, அப்படியே குருமா கறி படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் அது முழுகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு லெமன் போட்டுக்கோங்க. லெமன் இல்லாததுனால நான் புளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் லெமன் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கோங்க, தோலோடு போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோப் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 3 மூடி வந்து வினிகர் போட்டுக்கிட்டேன். அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற அளவு விட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் தண்ணி கொதித்து வரதுக்கு. அது எல்லாமே சேர்ந்து அது தண்ணி கொதித்து வந்தோடனே அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை போட்டுட்டு முழுகிற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நல்லா தண்ணி நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதிலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது கூட நான் இந்த இடிக்கியும் போட்டுட்டேன். இதுவும் வந்து நான் இந்த சாம்பிராணி போடுறது யூஸ் பண்ணுறதுனால இதுவும் கறி படிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நல்லா தண்ணி கொதிக்கிற அளவும் விட்டுட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக கூல் டவுன் ஆகட்டும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போவே உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி போயிடுச்சுன்னு. நான் நார்மலாக கையில் தேய்ச்சி காட்டுறேன், அதிலே எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் டெக்னிக்கு. கண்டிப்பாக எல்லாரோட வீட்டில் இருக்க இந்த மாதிரி கடாய் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியான ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ இந்த கடாய் ஃபுல்லாக நான் முழுகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விடுறேன். ஏன்னா நான் தண்ணி குறைஞ்சிட்டதுனால. இப்போ வந்து இது தண்ணி ஃபுல்லாக கூல் டவுன் ஆனோடனே நார்மல் ஸ்க்ரப்பரும் நான் விம் பாரும் வச்சு தான் தேய்ச்சிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பட் எனக்கு என்ன, நான் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால் கை ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகியிருந்ததுனால இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் ப்ரெஷர் பண்ணி தேய்க்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன். அதுலேயே அது நல்லாவே ஒயிட் ஆகிடுச்சு. இடுக்கியும் நான் தேய்ச்சி காட்டிருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் வந்து இன்னும் உங்களால் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.